ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பப்பாளிக்காய் கூட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்பாளிக்காயுடைய கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து பப்பாளிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன், சின்னதாக எடுத்துருக்கேன். ஒரு 4 வெங்காயம், ஏன்னா அதிகமாக வெங்காயம் போடுறது ஏன்னா இருக்குங்க. இதில் வந்து இனிப்பு இருக்கும், ஏற்கனவே இதில் வந்து இனிப்பு இருக்கும், அதனால் 4 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி, அதில் வந்து அரை தக்காளி தான் போட போகிறேன், அரை தக்காளி எடுத்துருவேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பருப்பை வேக வச்சு அதுக்கு பிறகு இந்த காயும் தனியாக வேக வச்சு அதுக்கு பிறகு நான் கூட்டு செய்ய போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பப்பாளிக்காய்க்காக வந்து இப்போ பருப்பு சிறுபருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சது அதையும் முழுசாகவே போட்டுறேன். நான் 4 பல் பூண்டு, 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு, இதில் வந்து 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுறேன். நான் ஒரு தக்காளியில் பாதியாக வெட்டி வச்ச தக்காளி, அந்த தக்காளியில் போட்டுறேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுறேன். இவ்வளவும் வெந்த பிறகு பப்பாளிக்காய் வந்து வெட்டி வச்சு அதை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கு பிறகு 2 மிக்ஸ் பண்ணி நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். பப்பாளிக்காய் வந்து தொளி சீவி இந்த மாதிரி வந்து ஆஃபாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்னதாக அதை நான் வெட்டுவேன், ஏன்னா அது உள்ளே இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி விதை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி அதை சுரண்டி எடுத்துடணும். இல்லாட்டி அது கசப்பாக இருக்கும். அது வந்து நம்ம கூட்டு செய்யும்போதும் கசப்பு தன்மை வந்துடும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும், கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த காயை வந்து சின்ன சின்னதாக கட்டங்கட்டமாக இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன செய்யணுன்னா, முதல்ல உப்பு போட்டு குக்கரில் வந்து வேக வச்சு அதை தனியாக வச்சிடணும். ஏன்னா இதோட வேக வச்சுன்னா பருப்போட ஒன்றா வேகாது. தனியாக நம்ம உப்பு போட்டு வேக வச்ச பிறகு தான் இதை ஒன்றா சேர்த்து தாளிப்பு கொடுக்கணும். இப்போ கடாய் காய்ஞ்சதும் 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து கடுகு போடுறேன், கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் இதில் போட்டுறேன். உளுத்தம்பருப்பு கலர் மாறினதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும், அது பிறகு கொஞ்சோண்டு வெங்காயம், 2-3 சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுக்கேன். ரொம்ப அதிகமாக வெங்காயம் போடக்கூடாது, அதனால் வந்து சின்ன வெங்காயம் வந்து 2-3 வெங்காயம் மட்டும் போட்டு இதை வதக்கிடுறேன். ஏற்கனவே நம்ம வந்து பருப்புலேயும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். வதங்கின பிறகு இந்த இதை வந்து பப்பாளிக்காயை வந்து போட்டுருங்க. வேக வச்ச உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பப்பாளிக்காய் வந்து இதில் வந்து போட்டுடணும். நீங்கள் பழமாக வாங்காதீங்க, காய் கருவேப்பிலை இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும், பழமாக இருந்தால் இனிப்பாக இருக்கும். அதையும் போட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதக்கிடணும். ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். ஒரு விசில் வந்தாலும் போதும், ரொம்ப வேக வச்சு குழஞ்சிடும், அப்புறம் இனிப்பாக இருக்கும் காய். கொஞ்சம் வேக வச்சனால அந்த எண்ணெயில் கொஞ்சம் சுருங்கணும். அந்த எண்ணெயிலே சுருங்கினாதான் காய் வந்து நம்ம பச்சையாக காய் போட்டிங்கன்னா வேகத்துக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து ரொம்ப நேரம் சீக்கிரம் வேகாது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஒரு விசில் வந்தாலும் எடுத்த பிறகு இந்த எண்ணெயில் வதக்கினாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா சுருங்கி வரணும், கலரும் மாறி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டும் சீரகம் நசுக்கிடுங்க, அதை போடணும், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் வாசனை இருக்கும். இந்த பூண்டும் சீரகம் நசுக்கி போட்டதுனால கொஞ்சம் காயெல்லாம் சுருங்கிச்சு பாருங்க. ஏற்கனவே காயில் உப்பு போட்டுருக்கோம், அப்புறம் நம்ம உப்பு பார்த்து நம்ம போடணும். ஏன்னா இதுலேயும் போட்டு திருப்பி அதிகமாக நம்ம உப்பு போடக்கூடாது, டேஸ்ட்டு பார்த்து நம்ம உப்பு போடணும்.
இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளி, பூண்டு, பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து பச்சை மிளகாலாம் வேக வச்சுருக்கீங்களா, இப்போ வந்து இதில் போட்டுடணும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். உப்பு ஏற்கனவே போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா இப்போ காயில் வந்து கொஞ்சம் உப்பு இந்த பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு இறங்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சோட தேங்காய் அரைச்சிருந்தேன், அதையும் இதில் ஊற்றுறேன். இப்போ வந்து பப்ளிக்காயோட கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காயெல்லாம் போட்டு பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டனால காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பப்ளிக்காய் கூட்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பழத்தோட காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பப்ளிக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோடைய பயன்கள் என்னென்னா, இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. செரிமான கோளாறுகளையும் குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். வாரம் ஒரு முறை இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.